Hi friends, welcome to MG Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல சிக்கன் பிரியாணி சூப்பரா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அரைக்கிறதுக்கு 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். அதுக்காக நான் 2 வெள்ளை பூண்டு ஃபுல்லா எடுத்திருக்கேன், கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு கை புதினா எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சமா மல்லி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது ஒரு பிரியாணி இலை மட்டும் போட்டுக்குங்க, வேறு எதுவுமே போடாதீங்க. அப்படியே நல்லா பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த நிறைய வெங்காயம் எடுத்தால் தான் பிரியாணிக்கு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். அதனால நிறைய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா பெரிய வெங்காயமாக பார்த்து 2 வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க, அதுவே உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அது பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு, இப்போ நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் நான். இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 2 மீடியம் தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயமும் இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், சூப்பராக வதங்கியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் சிம்மில் வைக்காமல் ஃபுல்லில் வச்சாலும் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் பட்டை கொஞ்சம், 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 ஏலக்காய் கூட போட்டுக்கோங்க, நல்லா வாசனை வேணாம். அதுக்கப்புறம் அதெல்லாம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லாவே மணமாக இருக்கும். இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்குங்க. இந்த சிக்கனை நம்ம மசாலாவில் நல்லா கலந்து விடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நல்லா ஒரு கை மல்லி இலையும் புதினா இலையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. நம்ம அரைச்சி ஊற்றினாலும் இதில் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நான் 3 கப் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு நான் 6 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 6 கப் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு நான் சக்தி பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க பிரியாணிக்கு. நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் இதில் சேர்த்து நல்லா 3 விசில் வரைக்கும் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் தயிர் கூட ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் சூப்பராக 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். எனக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.